Hey guys, welcome back to our channel. This is Rahul. வித்மகா இன்னைக்கு டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆகுது நைட்டு. இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜோடி இப்போ சாப்பிட ட்ரெண்டிங்கில் இருக்க கபாலியன் தைலை பிரியாணி சென்னை அண்ணா நகரில் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 மந்த்தாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. 1.5 மந்த் கிட்ட அது போய் ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி சாட்டர்டே, இன்றைக்கி தான் நம்மளுக்கு கம்பெனி லீவு, சாட்டர்டே சண்டே லீவ். ஸோ இன்றைக்கி நைட்டு போயிட்டு ரிவ்யூ பண்ணிட்டு நாளைக்கு நல்லா தூங்கலாம். ஸோ இப்போ போய் ரிவ்யூ பண்ணலான்னு கிளம்பிட்டோம். யார் யார் போகிறோம், எதில் போகிறோம், எந்த ரூட்டில் போகிறோம் எல்லாமே போக கண்டினியூ பண்ணுறேன். வாங்க இப்போதைக்கு வீடியோவில் போகலாம். ஸோ மக்களே இப்போ எல்லோரும் கிளம்பிட்டோம். யார் யார் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நான், மகாவோட தங்கச்சி பிரியா, தென் வீட்டு பக்கத்தில் இருக்க நம்ம தம்பி ஒருத்தன். மஸ்ட்டு சீட் பெல்ட் எல்லோரும் போட்டுக்கோங்க. கார் ட்ரைவ் பண்ணும்போது கண்டிப்பாக போடணும். ஃபோனெல்லாம் இப்படி வைக்காத மகா. நான் வைக்கிற இடத்துல நான் ஒன்று வைக்கிறேன்னா அது கரெக்டாக இருக்கும். உள்ளே பொம்மை இருக்குது, கீர் போடும்போது இடிக்கும். சரியா? சீட் பெல்ட்டு போடு. ஒன்று தனியாக சொல்லணுமா? போடு கற்றுது பேர் சவுண்டு. ஸோ மக்களே எந்த ரூட்டில் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆவடி, கரையாஞ்சாவடி, மதுரை வாயல், கோயம்பேடு, ரோஹிணி தேட்டர் கோயம்பேடு, அப்படியே அண்ணா நகர் போகிறோம். தைலை பிரியாணி கடையை ஃபைன் பண்ணுறோம். கடை எங்கே இருக்கலாம் எங்களுக்கு தெரியாது, போய் தேடி கண்டுபிடிக்கணும். இனிமேல் தான் HDFC பேங்க் ஆண்ட இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். அண்ணா நகர் HDFC பேங்க் ஆண்ட இருக்குன்னு போயிட்டு இனிமேல் தான் தேடி கண்டுபிடிச்சி எப்படி இருக்குது, ஒர்த்து இல்லையா, அவங்க கொடுக்குற ரேட்டுக்கு ரிவ்யூ பண்ணி நாங்கள் ரிவ்யூ பண்ணி நீங்கள் பார்த்து எங்கள் வீடியோவே நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தது இல்லை. 2 வீடியோ தான் போட்டிருக்கோம். இனிமேட்டு வரும். போன வாரம் வீடியோ எதுவுமே போடலை, எல்லோரும் மன்னிச்சுக்கோங்க. கொஞ்சம் ஒர்க் கொஞ்சம் ஹெவியாக இருந்தது. ஸோ போன வாரம் வீடியோ போட முடியல எங்களால். அதனால் இனிமேட்டு கண்டிப்பாக வரும் மக்களே, வீடியோ கண்டிப்பாக வரும். அதுக்கு 100% கேரண்டி. போன வாரம் வீடியோ போடுறதுக்கே ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் மெசேஜ் பண்ணாங்க. பட் ஆனால் டைம் இல்லை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா போன வீக் 2 டேஸ் எனக்கு கம்பெனி லீவ் இல்லை. கம்பெனி லீவ் தான், பட் பர்சனல் ஒர்க் கொஞ்சம் ஹெவியாக இருந்தது. ஸோ அதனால் லீவ் எடுக்க முடியல. என்ன பிரியா, போயிட்டு எத்தனை பிளேட்டு பிரியா சாப்பிடுவேன்? பிரியா ஒன்றா தான் கேட்குறேன். ஃபுல்லாக ஸ்டொமக் ரெடி. அவள் சாப்பிடக்கூடாது, சாப்பிட மாட்டேன்ல. சமேஷ் நீடா பக்கத்தில் ஒரு கார் சேசிங் அடிக்க பார்க்குறாங்க. பட் ஆனால் நம்மளுக்கு முன்னாடி பஸ்ஸு போயிட்டுருக்கு, வழி இல்லை. பின்னாடி வந்துதான் பின்னாடியே வந்துட்டான். அப்படியே போக அப்படியே பார்க்கலாம். நீங்கள் எத்தனை பேர் தைலை பிரியாணி சாப்பிட்ருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் போய் ட்ரை பண்ணீங்களா, என்ன ரேட்டு, உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று இருக்கும்ல, அதை கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்க, யாருமே கமெண்ட்டே பண்ண மாட்டேன். கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்குலாம் மோட்டிவேஷனலாக இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கெலாம் கொஞ்சம் நம்மளுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். சரிங்களா? என்ன மகா, என்னோட புலாவ் அளவுக்கு இருக்கான்னு பார்க்க போறோம். நீ பேசுறது எனக்கே கேட்காது மகா, சத்தமாக பேசு. ஆக்சுவலி நாங்கள் மைக் வாங்கிட்டோம், பட் ஆனால் மறந்து விட்டோன்றோன்னா நான் மகா வீட்டில் இருந்தேன். இப்போ ஆடி மாதம் மகா அவங்களோட அம்மா வீட்டில் இருந்தாங்க, நானும் அங்கே இருந்தேன். இன்றைக்கி லீவுன்றதுனால சரின்ட்டு அப்படியே கிளம்பிட்டோம். மைக் மறந்து நம்ம வீட்டில் இருக்காங்க. ஸோ வாய்ஸ் கொஞ்சம் இதுவாக இருக்கும், எல்லோரும் மன்னிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோலாம் வீடியோ குவாலிட்டி கொஞ்ச நாள் மட்டும் குவாலிட்டி கொஞ்ச நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு ஃபோனில் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். கோப்ரோ கூடிய சீக்கிரத்தில் வாங்கலாம். சரிங்களா? மைக்கு வாங்கிட்டோம், பட் ஆனால் மறந்து விட்டோம். அந்த வீட்டில் இருக்கிறதுனால எடுத்துகிட்டு வர முடியலை. எல்லோரும் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க எங்களை. சரிங்களா? போகப்போ அப்படியே கண்டினியூ. இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பருத்திப்பட்டு வந்துட்டோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணி 3 மினிட்ஸில் பருத்திப்பட்டு வந்துருக்கோம். 3 மினிட்ஸ். பருத்திப்பட்டு பக்கத்தில் தான் நம்ம வீடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 மினிட்ஸில் வந்தது, பெரிய இது கிடையாது. ஸோ போக அப்படியே நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். மக்களே கரெக்டாக இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நெற்குன்றம் போயிட்டுருக்கோம். எனக்கு தெரியும், அவளுக்கு தான் தெரியாது. ஆக்சுவலி டைம் இப்போ கரெக்டாக எத்தனை ஆகுது டைமு? பிரியா பாரு, 22:53னா 11, அதான் 12 ஆக போகுது. ஆல்மோஸ்ட்டு 11 ஆகுது. சாரி 11 ஆகுது. செம்ம டிராஃபிக். ஆனால் ரோடு கரெக்டாக நெற்குன்றம் கிட்ட 11 ஆகலையா? 11 மணி, ஆல்மோஸ்ட் 11. ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கு இங்கே பாரு, செம்ம ஆக்சிடென்ட்டு.
பார்த்தே இல்லையா ரைட்டில் அப்படியே பின்னாடி பாரு. பார்த்தேன். செம்ம ஆக்சிடென்ட். அதுதான் டிராஃபிக்காக இருக்கு. நான் இப்போ தான் ஏன் இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குன்னு தெரியலன்னு சொல்லலான்னு வரேன். கரெக்டாக ஆக்சிடென்ட் அந்த வண்டி சைடில் இருக்குது. புது காரு இது பெலினோ, மாருதி சுசுகி பெலினோ ஆக்சிடென்ட், சில்வர் கலரு புது காரு. ஆனால் ஆக்சுவலி அது ராங் ரூட்டில் வந்துட்டு விட்டு இருக்காங்க. ஃபுல் ஏர் பேக்லாம் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. எல்லாருமே பார்த்து பத்திரமா ஓட்டுங்க. ஆமா, அந்த அடி வாங்குறதுலே தெரிஞ்சிரும்ல நம்மளுக்கு. முன்னாடி ஃபுல்லா சதஞ்சிட்டு இருக்கு வண்டி, அதுலயே தெரியல. நம்மளும் ஒரு கார் வச்சுக்கோம், நம்ம தெரியாதா? ஸோ எல்லாரும் பார்த்து பத்திரமா வண்டி ஓட்டுங்க, கொஞ்சம் பொறுமையாக ஓட்டுங்க. ஆனால் இப்போதான் என் தம்பி வந்து சொன்னான், கார் மாதிரி ஓடலை, பைக் மாதிரி ஓடின்னு இருக்குன்னு. அதனால் நானே இப்போ அந்த வார்த்தை சொல்லுவோம், லைட்டாக அப்படி தான் இருக்கும். ஆனால் எல்லாம் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. நம்மளை நம்பி நிறைய குடும்பம் இருக்கும், நம்ம அப்பா அம்மா நிறைய பேர் இருப்பாங்க. நாங்கள் இப்போ வரும்போதே எங்களுக்கு குறுக்கில் சவிதா ஹாஸ்பிட்டல் இருக்க ஒருத்தவங்க 2 பேர் இண்டிகேட்டர் போடல, ஆப்போசிட்ல பூந்தமல்லியிலேருந்து இப்படி வந்து கிராஸ் ஆவாங்கல்ல, சவிதா ஹாஸ்பிட்டல் இருக்க பூந்தமல்லி பைபாஸில். அப்படியே அவன் பாட்டுன்னு இப்படி குறுக்கில் வரான். அவனை ஆர்னச்சு ஓரம் தள்ளிட்டு வரோம். அப்படியே தாண்டி வரும் திருவேற்காடு. இந்த வேலைப்பஞ்சாவடி தாண்டினோடனே இந்த யூட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, வேலைப்பஞ்சாவடி தாண்டினோடனே ஒரு ஸ்டாப் இருக்குது. அது பேர் எனக்கு கரெக்டாக மறந்துடுச்சு. இப்போ அந்த இடத்துல ஒரு கப்புள்ஸ் ஒருத்தவங்க யூட்டர்ன் போடுறாங்க. அவங்க எவ்வளோ ஸ்பீடில் வந்து யூட்டர்ன் போட்டிருப்பாங்க, நீங்கள் ஒரு 30 ஸ்பீடில் அப்படியே யூட்டர்ன் போடுறாங்க. ரோடு காலியாக இருக்குது, எங்களுக்கு வந்து க்ரீன் சிக்னலில் இருக்குது. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வண்டி ஸ்பீடாக வந்துட்டுருக்கோம். அவங்க அப்படியே வந்து யூட்டர்ன் அடிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு, என்னடா இவங்க இப்படி வராங்களேன்ட்டு. நான் பிரேக் அடித்து நான் தெளிவாக ஓட்டுவேன், கரெக்டாக தான் ஓட்டுவேன். பட் ஆனால் அது அவங்க மேலே தப்பு. அது அவங்க வீட்டுக்கு அவசரமாக போகிறதுக்கோசம் அப்படி ஓட்டுறாங்கன்னு தெரில. பட் அடிபட்டுச்சுன்னா அது அவங்களுக்கு தான் சதை. நம்மளுக்கு வந்து ஃபிசிக்கல் டேமேஜ், வண்டி தான் உடையும். போயிட்டு ஒரு 5000 செலவு பண்ணி இது பண்ணிக்கலாம். பட் ஆனால் பைக்கில் இருக்கவங்களாம் பார்த்து ரொம்ப சேஃபாக ஓட்டுங்க, சரிங்களா? கை கால் உடஞ்சிரும் உங்களுக்கு. பி கேர்ஃபுல். என்ன மகா, நீ எதனா சொல்ல விரும்புகிற மகா? அவங்க 2 பேர் வந்தாங்களே. ஆக்சுவலி நாங்கள் ராயன் படத்துக்கு தான் போகலான்னு இருந்தோம். டிக்கெட் பார்த்தோம், எல்லா இடத்துலையுமே ஃபுல்லு. போனோம், ஒரு நல்ல தேட்டராக போனோம். நல்ல ரோஹிணி தேட்டர் தெரியும்ல? ரோஹிணி தேட்டர் தெரியாது? அம்பத்தூரா மக்களே பார்த்துக்கோங்க. ரோஹிணி தேட்டர் அம்பத்தூரான்றா, பார்த்துக்கோங்க. வடபழனியா? இப்போ சென்னையோட ஒரு அடையாளம் அது. வடபழனியான்ற கோயம்பேடு ரோஹிணி தேட்டரு. அச்சிச்சோ, பார்த்துக்கோங்க மக்களே. இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன கமெண்ட்ல வந்து கழுவி ஊற்றுங்க இவ்வளோ, சரிங்களா? மகா அவ ஏன் தம்மா அமைதியாக உட்காந்துட்டு மகா? நீயே சொல்ற நீ என்ன ஊருன்னே தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏதோ வண்டியில போட்டு வந்தாங்க, நான் உட்காந்துருக்கேன். போற சொன்னாங்க, முன்னாடி பார்த்துட்டு வேடிக்கை பார்த்தேன், அவ்வளவுதான். இவங்க வந்துட்டு இப்போ ட்ரெண்டிங்காக இந்த ஒரு வீடியோ ஒன்று போயிட்டுருக்கு. கொஞ்சம் அந்த வீடியோ வந்து கொஞ்சம் ரீச்சான வீடியோ தான். விஸ்வா மேடி ப்ரோ கூட போட்டிருப்பாங்க. என்னென்னா இந்த மேப்பில் வந்துட்டு லெஃப்ட்டு திரும்பும், ஆனால் அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா ரைட்டு திரும்பணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேட்டகிரி பீப்புள்ஸ் இவங்கெல்லாம். எந்த ஏரியா என்ன ஏது எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ். பின்னாடி நாங்க 3 பேர் மட்டும் வந்துட்டு இருக்கோம், நீங்க யோசிக்கலாம். 4வது கேரக்டர் தம்பி அவனை பத்தி அவனை நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணிட்டு போங்க, சரிங்களா? போறா உங்க என்ட்ரி குறா சமேசே அவனுக்கோசமே நீங்கள் ஒரு வீடியோ லைக் பண்ணிவிட்டு, அப்புறம் நிறைய பேர் வந்து அன்சப்ஸ்கிரைபில் வந்து நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லோரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு. நெக்ஸ்ட்டு என்ன கண்டென்ட் போடலாம், இல்லை இந்த மாதிரி ஃபுட்டு இதுவே போடலாமா, என்ன ஏது நீங்கள் சொல்கிறதுல தான் இருக்குது நெக்ஸ்ட்டு கண்டென்ட் எல்லாம். நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்துட்டோம், அண்ணா நகர் ரீச் பண்ணிட்டோம். என்ன இது ரோஹிணி தேட்டர் பிரிட்ஜு ஏறி இறங்கினா அண்ணா நகர், அவ்வளோதான். சாந்தி காலனி உள்ளே போயிட்டு HDFC பேங்க் எனக்கு தெரியும் அண்ணா நகரில். கரெக்டான அந்த எக்ஸாக்டான சந்து தான் தெரியாது, அது பார்த்துக்கலாம். அங்கே போனாலே தெரிஞ்சிடும். அங்கே இருக்கிற கூட்டத்தை பார்த்தாலே. அண்ணா நகரை பொறுத்த வரைக்கும் நைட்டு பகலில் வந்துட்டு போய்கிட்டே ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். பட் நைட்டில் ஆனால் ஸ்டேபிளாக ஒரு இடத்துல ஒரு கூட்டம் நிற்கிறதுனால அந்த கடை ஃபேமஸான கடைன்னு அர்த்தம், சரிங்களா? எத்தனை பேர் அண்ணா நகரில் நைட் ஃபுட் சாப்பிட்ருக்கீங்க, நைட் வச்சுட்டு இருக்கீங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இதான் ஃபஸ்ட் டைம். பட் ஆனால் நம்மளுக்கு வந்து வீக்லி நம்ம வந்துடுவோம். ஸோ ஆல்ரெடி எனக்கு நிறைய இடம் தெரியும். முன்னாடி அவங்க அடிக்கடி வந்திருக்காங்க, மேரேஜ்க்கு அப்புறமா இப்போதான் இது ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. ஆமாம், மேரேஜ்க்கு அப்புறம் மகா கூட வருது, இதான் ஃபர்ஸ்ட் டைம். மகா கூடயா?
இல்லை இல்லை நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. நிறைய பேர் கூட போவோம், பட் ஆனால் மகா கூட இதான் ஃபஸ்ட் டைம். சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ். நடுவில் ஒரு கால் வந்துருச்சு, எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க. லாரிக்காரன் அப்படியே ஃபுல்லாக வச்சு அது வந்து வீட்ல இருந்து கால் வந்துச்சு, எங்க இருக்கீங்கன்னு கேக்குறதுக்காக. வேற தப்பா எடுத்துக்காதீங்க. ஸ்டார்டிங் பிராண்ட் வந்துட்டோம். சாந்தி எங்க தலைவர் என்ட்ரி ஃப்ரெண்ட் திரும்பும்ல, அது லெஃப்ட் கிட்ட இருக்கும் அந்த சிக்னல்ல. எப்பயுமே சென்ட்ரல் போகிற இந்த ரோடு வந்து டிராஃபிக்காக தான் இருக்கும், இது ஒன்றுமே பண்ண முடியாது. பட் ஆனால் இந்த நேரத்துலையும் டிராஃபிக்காக இருக்குன்னு நம்பது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அந்தளவு இல்லை, சிமிலரான ஒரு டிராஃபிக் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்துட்டோம். இப்போ வந்து கடையை தேடி கண்டுபிடிக்கணும். ஏன் இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது தெரியலையே. வீக்கெண்டில் நம்மள மாதிரி தான் இன்னைக்கு நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் சுற்றிட்டு இருப்பாங்க நம்மள மாதிரி தான் இன்னைக்கு. பட் ஆனால் உங்கள் கண்ணு குளிர்ச்சியான காட்சிகள்லாம் இன்னைக்கு எத்தனை பேர் குளிர்ச்சியான காட்சிகள்னா அண்ணா கிட்ட பார்த்துருக்கீங்க. குளிர்ச்சியான காட்சிகள்னால் 18+ல் ஒரு பாய் பொறுத்தவரை குளிர்ச்சியான காட்சினா ஒரு பைக் வீலிங் சொல்லலாம், ஒரு ரேஸ் பண்ணுறது, கார் ரேஸ் பண்ணுறதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அண்ணா கிட்ட பார்க்கறதுக்கு தரமாக இருக்கும், சீரியஸாக பயங்கரமாக இருக்கும் கார்லாம். அது வந்து ஸ்பீடு போதோ இல்லையோ எல்லா கார்லேயும் ஆனால் நெருப்பு பறக்கும், பயங்கரமாக இருக்கும். நைட்டு அந்த அண்ணா நகர் நைட் லைஃபே செம்மையாக இருக்கும். நம்மளுக்கு அது நிறைய வாட்டி பார்த்துக்கோம், பட் ஆனால் இவங்க இதான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு என்னென்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. இப்போ என்னை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே நிமிஷம் பாருங்கள், காலை பாருங்கள், சாக்ஸ் போட்டுன்னு வந்திருக்கேன். மேக்கப் பாருங்கள், ஒரு நிமிஷம் இப்படி வலிச்சு இப்படி காட்டினேன்னா அந்த லிப்ஸ்டிக் எல்லாமே என் கையில் தெரியும். அந்த அளவுக்கு அவ்வளோ மேக்கப். ஒரு நைட் லைஃப், இப்போ நைட் அவுட் போகிறதுக்கு எதுக்கு இவ்வளோ மேக்கப்னு தெரியல. அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் மேக்கப்லாம் கிடையவே கிடையாது. ஐயோ ஐயோ காட்டு இங்க பாருங்க, அனைத்தும் போய் அங்க பாருங்க. வரல நேர்ல என் கை நீ தெரிதா இல்லையாடா ஜிகு ஜிகுன்னு தெரியுதா இல்லையா? கண்டிப்பா தெரியும். போடுவாங்களா இவன் சொல்றதெல்லாம் போய் நம்பாதீங்க மக்களே. ஊர்பட்ட மேக்கப் நைட்டு போயிட்டு எதுக்கு இவ்வளோ மேக்கப் பண்ணணும்னு எனக்கு தெரியல நிஜமாலே. போயிட்டு பிரியாணி சாப்பிட்டு இப்போ ரிட்டன் வீட்டுக்கு போக போகிறோம். அதுக்கு எதுக்கு இவ்வளோ மேக்கப்? பின்னாடி ஒருத்தவங்க அமைதியாக கஞ்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் தான் ஃபர்ஸ்ட் இது ராகுல் அதெல்லாம் பண்ண மாட்டேன் ராகுல்ன்ட்டு ஊர்பட்ட மேக்கப் தடவின்னு வராங்க. ராகுல் எங்களை அப்படியே பிச்சைக்காரி மாதிரி வர சொல்கிறான். அவங்க நைட் அவுட் போகும்போது எப்படிங்க வரும்? லிப்ஸ்டிக்கு கலராக பூசிக்கிட்டாங்க, வர முடியும் சொல்லுங்க? ஐயோப்பா, உருட்டுறதுக்கு உங்ககிட்ட தாங்க கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு. ஆக்சுவலி கொண்டை கூட போட்டிருக்கேன் நான், தலை கூட வரல. இப்போ வந்து நம்ம கடையை தேடி கண்டுபிடிக்கணும். 5th அவனியூ மேப்பில் போட்டு பாரு, என்னென்னா HDFC பேங்க் அண்ணா நகர் போட்டாலே வந்துடும். அங்கே தான் அவங்களோட கடை வந்து ஸ்பாட் ஆகிருக்கு. அந்த ஸ்பாட்டில் தான் அவங்க கடை. எல்லாரும் சாப்பிட்டு கழுவி கவுத்துட்டாங்க. இல்லை அவங்க வந்து கடை ஸ்டார்டிங் டைமே பார்த்தீங்கன்னா 10 o'clock தான். ஸோ பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். எவ்வளோ கடை இதுதான் அண்ணா நகர் தெரியாது, எவ்வளோ கடை இருக்கு பாரு. இது கிடையாது, தைலை பிரியாணி வந்து அதான் நினைக்கிறேன் மக்களே. நான் தைலை பிரியாணி, எஸ் ஐ ஃபவுண்ட் இட். ஆனால் அந்த கூகுள் யாரும் ஓப்பன் ஆகிடுது மக்களே. தைலை பிரியாணி இதோ ஒரு இது பாரு. வந்துட்டோம், தைலை பிரியாணி கடைக்கு வந்துட்டோம் மக்களே. வண்டி எங்கே நிறுத்துறது? பார்க்கிங்க்கு கொஞ்சம் பிரச்சனை. ரோடு ஃபுல்லாக சரியான வண்டி. அதுதான் மக்கள் அங்கே இருக்க கூட்டத்தை மட்டும் கொஞ்சம் பாருங்க. இந்த நீட்ல இருந்து அந்த நீட் வரைக்கும் இருக்கு. எங்க அந்த ரோடு உள்ள வரைக்கும் இருக்குடி. எவ்வளவு கூட்டம் பாரு அந்த கடைக்கு. இதுல எங்க இருந்து நின்று வாங்குறது பிரியாணிய? இவ்வளவு கூட்டம் இருக்கு. வண்டி வர்றதுக்கே வழி இல்லாம நின்றுட்டு இருக்கேடி. அப்படியே பின்னாடி வராங்க. ஏய் அவன் அப்படி இருந்து வரான், நம்ம அப்படி போய் சுற்றி தாண்டி வரணும் மகா, சுற்றிட்டு தான் வரணும். மக்களே அங்கே பார்த்துக்கோங்க, அங்கே இருக்க டிராஃபிக்கை பார்த்துக்கோங்க. எவ்வளோ டிராஃபிக் இருக்குது பாருங்கள் இந்த ஸ்பாட்டில்.
யார் வந்தாலும் பார்த்து வாங்க, கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி வாங்க. வண்டி எங்கேயாச்சும் முன்னாடி கூட நிறுத்தினாங்க. கடை கரெக்டாக லொக்கேஷன் தெரியாதுன்றதுனால தான் உள்ளே வந்துட்டோம். வந்து மாட்டுற மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். டிராஃபிக்கில் செம்ம டிராஃபிக்கு. கடை இருக்க இடத்துல கூட்டம் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 80 பேர் நிற்பாங்க மக்களே க்யூவில். காட்டி பிரியாணி கொடு. ரமேஷ் அழுகுறான். எதுக்குடா அழுவுறா? அவனுக்கு தெரிஞ்ச மூஞ்சி பார்த்தல பிரியாணி எனக்கு தெரியாத குழந்தை நான் சின்ன ஃபர்ஸ்ட் வயசுல ஸ்மெல் பண்ணி. இதுக்கான ஆனஸ்டான ரிவ்யூ நான் வந்து ஸ்டார்டிங்கே சொல்கிறேன். அங்கே வந்து பிரியாணி வந்து அடிக்கிறாங்களே, அந்த கரண்டியில் அடிக்கிறாங்களே, அவனோட வேர்வை வந்து உள்ளே ஸ்வெட்டிங் ஆச்சு. பார்த்தியா இல்லையாடி? வேர்வை வந்து ஸ்வெட்டிங் ஆச்சு. நான் கிளியராக பார்த்தேன். பிரியாணி வந்துட்டு அவங்க அடிக்கிறவங்க வேர்வை வந்து உள்ளே ஸ்வெட்டிங் ஆச்சு. நான் கிளியராக பார்த்தேன். சரிங்களா? அப்படி ஒன்றும் பிரியாணி வந்து இருங்க ஸ்மெல் பண்ணலாம். அந்தளவுலாம் இவங்க சொல்கிற அளவுக்கு சிக்கன்லாம் எப்படி இருக்குது? நார்மலாக தான் கைஸ் இருக்குது. நார்மலாக தான் இருக்குது மக்களே. சிக்கன் நல்லா வெந்திருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இருங்க 1 செகண்ட் பண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்கு ராகுல் நீங்கள் கூப்பிட்டு வந்த பிரியாணி கடை? சீரியஸாக சொல்கிறேன், இவங்க கொடுக்குற அளவுலாம் அவ்வளோ ஃபிலிமே கிடையாது. ஹைதராபாத் அளவு கூட, அந்த SS ஹைதராபாத் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட கம்பேர் பண்ண எது கூடயும் கம்பேர் பண்ண முடியாது. ஒரு யூடியூபர்ஸ்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க காரம் உப்பு எதுவுமே இல்லை. சப்பன இருக்கு. சாப்பாடு வெந்த விதம் கரெக்டாக இருக்கு. சிக்கன் வெந்த விதம் வந்து கரெக்டாக இருக்கு. இங்கே பாருங்க, சிக்கன் வந்து டேஸ்ட்லாம் அந்த அளவு இவங்க ரொம்ப யூடியூபர்ஸ்லாம் ரொம்ப வந்து ஃபீல் காட்டிட்டு இருக்காங்க. ஆஹா ஊன்னு அந்த ஒண்ணுமே இல்லை. மகா செய்யற மாதிரி தான் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா டேஸ்ட் இல்லை. எல்லாமே நல்லா குக் ஆயிருக்கு. அந்த வெந்த அந்த சாப்பாடு வெந்திருக்க விதமும் சிக்கன் வெந்திருக்கிறது அது எல்லாமே ஓகே காய்ஸ் மக்களே. எல்லாமே அந்த வெந்த பதம் எல்லாமே ஓகே. டேஸ்ட் இல்லை இவங்க சொல்ற அளவுக்கு ஆஹா ஊகுன்ற அளவுக்குலாம் கிடையாது. சுமாரா இருக்கு, அவ்வளோதான். 150 ரூபாய்க்கு ஆனால் ஒர்த்தா கேட்டிங்கன்னா ஒர்த்து தான். ஏன் சொல்கிறேன்னா குவான்டிட்டி அதிகமாக இருக்குது. சாப்பாடு வந்து 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அந்த இதில் வந்து ஒர்த்து 150 ரூபாய்க்கு. 150 ரூபாய்க்கு குவான்டிட்டி வந்து அதிகமாக இருக்குது. அது நான் ஓகே சொல்லுவேன். சாப்பாடு வந்து நிறையா இருக்குது. மற்றபடி டேஸ்ட்லாம் கிடையாது, ஒர்த்து கிடையாது. ஸோ யாரும் நான் அங்கே தான் சாப்பிடுவேன் அப்படின்னு நினச்சிலாம் வர வேணாம். வந்து அங்கே பயங்கரமாக இருக்கும். சத்தியமா தெரியல. ஆமாம், அங்கே எதுக்கு அவ்வளோ கூட்டம் எனக்கு தெரியல, நிஜமாலே தெரியல. கிட்டத்தட்ட 1/2 hour மேலே சரௌண்டிங்ல அந்த கடை மட்டும் தான் இருக்கு போல, அதனால வந்திருக்காங்க. இல்லை கடைலாம் நிறையா இருக்கு பிரியா. பட் ஆனால் அந்த கடை ஏன் இவ்வளோ ஹைப்பாக பார்க்குறாங்கன்னு தெரியல. டேஸ்ட் அந்தளவு கிடையாது காய். நிறைய பேர் போய் சொல்கிறாங்க, சீரியஸாகவே போய் தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலி நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இந்த யூடியூபர்ஸ் பார்க்குறவங்க தெரியும். ஆக்சுவலி நானும் ஒரு செஃப் தான். ஸோ டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு கிடையாது சொல்லப்போனால். அந்த குவான்டிட்டி இந்த ரேட்டுக்கு இது எல்லாமே ஒர்த்து தான். என்ன சொல்கிறா? போலீஸ் வண்டி வரதை பார்த்தோன்னு நவுண்டாங்க. வலி விடுறாங்க. இல்லை எதுக்கு அங்கே ஒரு கூட்டமே நின்றுட்டு இருந்தது. போலீஸ் வண்டி வரதை பார்த்தோன்னு நவுண்டாங்களே. இவன் ஒரு ஆள் போதும் தெரியலையா? ராகுல் ரூம் ஸ்டே பண்ற இடம். இங்கே ஃபுல்லாக இப்போ நைட் வந்து போலீஸ் வண்டி வந்து சுற்றிட்டே தான் இருக்கும். அண்ணா நகரில் நைட் அவுட் போனவங்க, ஈசிஆரில் நைட் அவுட் போனவங்க எல்லாருக்குமே தெரியும். மோஸ்ட்லி அண்ணா நகர், ஈசிஆர், திருவான்மையூர் இதெல்லாம் வந்து போலீஸ் வந்து பேட்ரோல்ஸ் வந்து சுற்றிட்டே தான் இருக்கும் 24 ஹவர்ஸும். சரி, நாங்கள் சாப்பிட்டு வரோம் மக்களே. டாட்டா. எல்லாம் லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஆஹா ஊன்னு இருக்கும் நினச்சிலாம் வராதிங்க. அந்த ரூலாம் கிடையாது, சீனே கிடையாது.
சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. குவான்டிட்டி ஓகே, 150 ருபீஸ்க்கு. குவாலிட்டியா மற்றபடி குவாலிட்டி ஓகே. மற்றபடி இந்த டேஸ்ட்லாம் சுமார் தான். டேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, நார்மலாக இருக்குது, அவ்வளோதான். வீட்டாண்ட இருக்க பிரிஞ்சி கடை மாதிரி தான் இருக்குது சாப்பாடு. 20 ரூபா பிரிஞ்சு. அவ்வளோதான் கிடையாது. சரிங்களா? ஓகே, டாட்டா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எல்லாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. டாட்டா, see you. பாய்.